சார். சக்சஸ் அந்த மாதிரி ஏதாவது எதுக்கு இந்த சார் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஓகே வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா என்ன தோல்வி பத்தி பேசுறோம் அப்படின்னா தோல்வி 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 ஆர்ட் ஆஃப் ஃபெயிலியர். ஆர்ட் ஆஃப் ஓகேடா. இந்த மாதிரி இப்ப ஃபெயிலியர்னு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வர்ற ஒரு பர்சன் ஃபெயிலியர் நீ நினைச்சனா யாரு ஏன்? நான் தான் பார்க்கும் போதெல்லாம் நான் தான் தோத்துக்கிட்டே இருக்கேடா. தோத்துக்கிட்டே இருக்கேடா. நான் தான் வருவேன். சரிப்பா நீ சொல்லுப்பா. ரியல் லைஃப் கேரக்டர் இருந்தா ஏதோ ஃபெயிலியர்னா ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட் தோணுனாவே நமக்கு எப்பவுமே நெடுமாறன் ராஜாங்கம் அந்த கேரக்டர் எப்பவுமே அது இன்பில்ட்டா தோண ஆரம்பிச்சிட்டு அந்த படம் பார்த்ததுல இருந்து. எனக்குமே ஆபிரகாம் லிங்கன் அவர வாழ்க்கை வரலாறு யாராவது இருந்தா பாருங்க. இல்ல அது எப்படி சொல்றதுன்னா அமெரிக்கால இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டோட இஷ்யூ இருக்குல்ல, அது வந்து அந்த சமயத்துல பீக்கா இருந்தப்ப இவர் வந்து பிரசிடென்ட் ஆகி அதெல்லாம் கேன்சல் பண்ணாரு. இந்த அப்படியே ஆட்களை வாங்குவாங்கல்ல பிளாக் மார்க்கெட்டு, அதெல்லாம் கேன்சல் பண்ணாரு. ஸ்லேவ் ட்ரேட் சின்ன பிசினஸ் ஏகப்பட்ட பிசினஸ் லாஸ். எலெக்ஷன் கடைசி வரைக்கும் எலெக்ஷன்லயே கவுன்சிலர் அது ஏகப்பட்டதுல தோத்து கடைசியில ஜெயிப்பாரு. ஒரே ஒரு இது பிரசிடென்ட்ங்கிற தவிர்த்து வேற எதுவுமே அவரோட லைஃப்ல வந்து சக்சஸ் இருக்கு. அதனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும். நிறைய பேர் வந்து நான் தோத்துட்டேன், நான் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்வாங்க. சில பேர் ஐ ஃபெயில்டு பிஸ்னஸ் மேன், ஐ ஃபெயில்டு ஆக்டர்னுவாங்க. சரி நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி ஃபெயில் ஆனீங்கன்னா எதுவுமே பண்ணல, ஆசை இருந்துச்சு ஆனால் பண்ணல, ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன். ஏதாவது பண்ணி தோத்தாதான் அது பேர் ஃபெயிலியரு. ஆசை ஒன்று இருக்குது, அதை அடையலை அப்படின்னா அது பேர் ஃபெயிலியர் கிடையாது. ஏதாவது எஃபர்ட் போடணும்ல. சில நிறைய பேர் வந்து எனக்கு பார்த்த வரைக்கும் எஃபர்ட்டே போட்டிருக்கோம். எஃபர்ட்டே போடாமல் ஆசை இருந்துச்சு ஆனால் அட்டைன் பண்ணன்றதால மட்டுமே ஃபெயிலியரு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் எஃபர்ட்டே போட்டிருக்க மாட்டோம். ஸோ அது உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஃபெயிலியரா நீ பார்க்குற? இல்லை அது ஃபெயிலியர் கிடையாதுன்னு சொல்கிறேன். அது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து உண்மையான ஃபெயிலியர்ன்றது எஃபர்ட் போட்டு பண்றது. ஆஸ்பிரன்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல படிக்கிறதுக்கு, அவன் ட்ரை பண்ணிருக்கவே மாட்டான். ப்ளஸ் 2 படிக்கிறப்போ சாகணும்ட்டு வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் சிவில் சர்வீஸ்க்கு படிச்சேன்ப்பா, ஒரு நாள் நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பான், அவ்வளோதான். ஸோ அது வந்து ஃபெயிலியரே கிடையாது அப்படின்னு சொல்றான். நீ அந்த கேட்டகரியில் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்றான். ட்ரை பண்ணாம இந்த மாதிரி வாய் சவடாலே விட்டுட்டு இருக்கிறது அது ஃபெயிலியர் நான் நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணாம அதை நான் பண்ணாடா, அதை கண்டிப்பா நம்ம பண்ணிடணும், அச்சீவ்மெண்டா இது எல்லாருக்கும் இருக்கிறதா. இப்போ எனக்குலாம் தோணும் திடீர்னு யூடியூபர் ஆகலாம்னு தோணும், திடீர்னு ஒரு பிஸ்னஸ் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம்னு தோணும், டீச்சர்லேயே பிஸ்னஸ் ஆகலாம். அவன் அதான் ஒரு ஆம்பிஷனா வச்சிருக்கான். அவன் தான் அதுதான் அவனோட கனவு அப்படின்னு நினைக்கிறான். யாரும் ஃபிக்ஸ் பண்றது இல்ல. எத்தனை பேர் இல்லை நான் இதாக போறேன்ட்டு ஆசைப்பட்டு அதையே பண்றேன். இப்போ ஒருத்தன் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறான், ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறான். அங்கிட்டு இருக்கு கேமரா மூஞ்சியை பார்த்தோம். ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறான், ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறான். சரி வாட் இஸ் ஃபெயிலியர்னா நீ சொல்லு. அதான் அந்த ஒரு அட்டெம்ப்டே பண்ணாம அந்த மாதிரி இதுதான் நான் அப்படி ஆயிடுவேன், இதுதான் என்னோட இதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையே பண்ணாம அப்படி இருக்கிறவன் தான் ஒரு ஃபெயிலியர் நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி அது அவனுக்கு கிடைக்காம போகுது அப்படிங்கிற பட்சத்துல அது தோல்வியில் அது அவனுக்குமே தெரியும். நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் பண்ற மாதிரி இருக்கேன் சொன்னதெல்லாம் அப்படியே வேற வார்த்தையை போட்டு. இல்லை நான் அது வந்து தோல்வியே இல்லைன்ற. ஆக்சுவலா ட்ரை பண்ணாம ஒருத்தன் ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ணலன்னா தோல்வியே கிடையாது. அவன் எதுவுமே கிடையாது, பண்ணவே இல்லை. அவன் ஐடியா இருக்கு, நீ அதை எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி அதை ஃபெயிலியர்? நானும் அதான் கேட்கறேன். ஒரு நாளைக்கு 1000 ஐடியா தோணும் உனக்கு, அதெல்லாம் நடக்கலன்னா அது ஃபெயிலியரா கிடையாது. நீ ஒரு எஃபோர்ட் போட்டு அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னா தான் அது ஃபெயிலியர் அப்படின்னு அவன் சொல்றான். நீ எஃபோர்ட்டே போடல, எதுவுமே பண்ணல, அப்புறம் எப்படி அது ஃபெயிலியர் அப்படின்னு அவன் கேட்கறான். நல்லா இருக்குல்ல, இப்படிதான் நிறைய பேர் ஆனா நினைச்சிட்டு இருப்பாங்க இல்ல. ஓகே, அப்போ பாக்குற எல்லாரும் புரிஞ்சுக்கங்க, இதுதான் வந்து இது ஃபெயிலியரே கிடையாது. அப்போ வருத்தப்படுங்க. சரி ஓகே. அப்போ என்ன பொறுத்தவரை ஃபெயிலியர்ங்கிறது என்னன்னா நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு திருப்பி பின்வாங்கிறத ஃபெயிலியர் நான் நினைக்கிறேன். அப்படி வேணா வச்சிருக்கேன். நைஸ். இப்படி கொஞ்சம் திரும்பிக்க. ஆக்சுவலா இந்த சமயத்துல ஏன் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, +2 எக்ஸாமு, 10th எக்ஸாமு, ரிசல்ட், காம்படிட்டிவ் எக்ஸாமு, ஏகப்பட்ட எக்ஸாம் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை. ஒரு அகாடமிக் இயர் முடியும், அடுத்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு பிஜி, காலேஜ் முடிச்சுட்டு வேலை, காம்படிட்டிவ் எக்ஸாம், இப்படி போற சமயத்துல நிறைய நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு ஹேட்டரான விஷயம் வந்து இதுதான். பர்டன், ரெஸ்பான்சிபிலிட்டி, பஞ்சாயத்து, குரோதங்கள், நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இது எப்படியோ ஒரு சில பேர் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க,
ஒரு சில பேர் மார்க் கம்மியா வாங்கிட்டோம் அப்படின்னா கம்மி அதிகங்கிறது வேற, அல்டிமேட்டா எல்லாரும் ரோட்டுக்கு தான் நிக்க போறோம். பட் அதை சொல்றதே தயக்கா இருக்கும். கண்டிப்பா அந்த மார்க்கு அதே மாதிரி ஏதோ இந்த ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டம் துக்க வீட்டுல இப்படியா சரி மார்க்கு சரி விடுங்க சிவாஜி, என்ன பண்றது, விடுங்க போயிட்டு இந்த மாதிரி உங்க பையன் தானே, அது நீங்க தெரியும் அப்புறம் முக்கில் நின்றுட்டு இருக்கப்ப எனக்கு தெரியும் அவன் நாசமா போயிடுவானே. அப்பயே சொன்னேன் கேட்கல. 3 பேர் பேரையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி மார்க் சொல்லும் போது நம்ம பேரண்ட்ஸ் நான் அவங்ககிட்ட 450 சொல்லியிருக்கேன், நீ அதை மெயின்டைன் பண்ணிக்க, அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் இப்படி போய் சொல்றாங்க, இப்படி இல்ல அவங்கள பொய் சொல்ல வைக்கிறதுக்கு நம்ம தூண்டுறோங்கிறது நமக்கு அழுத்தமா இருக்கும். ஆமா தோத்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை ஒரு மாதிரி அதை மேனிபுலேட் பண்றது இன்னும் பெரிய ஒரு ஷேமா இருக்கும் இல்லையா கணேஷ்? அதை விட ஷேம் என்னன்னா, நான் வந்து 10th வந்து 400 சம்திங் தான் எடுத்தேன். எங்க வீட்டுல வந்து பயங்கர, நான் எடுத்துட்டு போய் ஒரு இவ்வளவுதானே எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவுதான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா எங்க வீட்டுல பயங்கர செலிப்ரேஷன் தான் வச்சு பிரியாணி எல்லாம் வாங்கி தராங்க. அப்ப நான் பாஸ் ஆகணும் கூட நீங்க எதிர்பார்க்கலையா அப்படின்னு. என்னடா நம்ம என்ன மார்க் வாங்கியிருந்தா உண்மையா சொல்ல வேண்டியதானே. பட் வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி, அப்ப நான் மார்க் வாங்கினப்ப கூட ஃபீல் பண்ணல, அதனால பொய் சொல்லும் போது எனக்கு ரொம்ப டிஃபெண்ட் பண்றதுக்கு நிறைய நல்ல வழி இருக்கு இல்லைங்க. அந்த மாதிரி அதனால முடியல. அடுத்தது அதை விட்டு இப்பயே இதை வந்து அப்படியே மூடி மறைக்க நீங்க வேற அதை ஞாபகப்படுத்துறீங்க, மனசெல்லாம் இருக்கு திரும்பி அந்த மாதிரி. இதுவும் நடக்கும். மார்க் வரதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் பயப்படாத, மார்க் வந்து இப்படி எப்படி வந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் அந்த லெவலுக்கு போயிட்டாரு. ஏதாவது முடிவு எடுத்துருவாங்க பேசுறீங்களே, வீட்டுல பார்த்தாங்கன்னா அது பஞ்சாயத்து ஆகாது. எங்க வீட்டுல எல்லாம் கண்டிப்பா பார்க்கவே மாட்டாங்க. இல்ல நீ பேசு. அவனை நிறுத்த சொல்லுங்க சார், வந்துகிட்டே இருக்காங்க. அது ஒன்றும் அது விட்டுருப்பா, அடுத்து போலாம். சார் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் என்னதான் என் பேரண்ட்ஸ் அப்படி போய் சொன்னாலும் அவங்க வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே இதுதான் அப்படிங்கிற அவ்வளோதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பேரண்ட்ஸ் சப்போர்ட் கண்டிப்பா வேணும், இல்லாமலாம் இருக்க முடியாது. கண்டிப்பா இப்ப இல்ல உண்மையாலுமே உன் பாடி லாங்குவேஜ் தானே இல்ல வீடியோ லைஃப் ஒரு கிராஃப்னு வச்சுக்க, நீ ஒரு சமயம் 20 வருவ, 80 வருவ, திருப்பி 20 வருவ. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீ அக்செப்ட் பண்ணணும். ஒரு சில பேர் வீட்டுல 100லயே தான் வரணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம ஒத்துக்கலாம், எனக்கு இவ்வளவு வரும், இதுக்கு மேல நீ என்னதான் பண்ணாலும் வராதுன்ட்டு. ஆனா வீட்டுல எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். இப்ப நம்ம ஒரு வாட்டி ரிசல்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதே ரிசல்ட் தான் திருப்பி எதிர்பார்ப்பாங்க. ஓகே இவன் அதே தான் தருவான், இதே தான். அது வரல அப்படின்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதுதான் வரும் அப்படின்னு. பட் வந்து அதுக்கு வரல அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல போயிடுறாங்க. அது நம்மள வந்து ரொம்ப பாதிக்குது. அது இந்த சைடை கவர் பண்ண நினைக்கிறேன். எல்லா பொட்டன்ஷியலே சொல்றேன். அதான் சார், சில பேருக்கு உண்மையிலே பொட்டன்ஷியல் இருக்கும், அவன் யூட்டிலைஸ் பண்ண மாட்டான். ஐ அம் லேசி கை. அந்த சைடுல அவன் என்ன சொல்லுவாங்க, நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இல்ல நான் சொன்னது அதான் ஃபெயிலியர் இன் அகாடமிக்ஸ்ங்கிறது. ஒரு மார்க்ஸ் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆவறதோ மார்க்ஸ் கம்மி ஆவறதோ அது என்ன பொறுத்த அளவுக்கு அதான் அகாடமிக்ஸ். நான் அதான் சொன்னேன் உனக்கு திரும்பிக்க மார்க்ல எடுக்கிறது அகாடமிக்ஸ். உனக்கு பொட்டன்ஷியல் இப்போ 40 எடுக்கிற பொட்டன்ஷியல் தான் இருக்குதுன்னா நீ 40 எடுத்தாலும் ஃபெயிலியர்லாம் கிடையாது, பாஸ் தான். ஆனா அந்த 40 கூட எடுக்கல, நான் இன்னும் சுத்தமா படிக்காம விட்டேன்னா அதான் ஃபெயிலியர். அது நீ சொல்ற. அதான் சொல்றேன், உன் பொட்டன்ஷியலையும் அட்டெண்ட் பண்ணாம விட்டனா அகாடமிக்ஸ் சொல்றேன் சார். அதே மாதிரி இன்னொன்னு, இப்போ வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்கல்ல, நீ மார்க் எல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம நல்லா பேசலாம், மார்க் எல்லாம் முக்கியம் இல்லை, நீ வந்து என்ன நாலேஜ் கெயின் பண்ண அப்படிங்கறது தான் முக்கியம். நாலேஜ் கெயின் பண்றது ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு நான் சொல்ல. பட் அட் எண்ட் ஆஃப் த டே பேப்பர் தான் பேசும். நீ எங்க போனாலும் சர்டிபிகேட் தான் பேசும். என்னதான் மேபி அவன் பின்னாடி வந்து நல்லா பொட்டன்ஷியல் இருக்காளோ, ஒரு பிசினஸ் மேனோ, ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஷைன் ஆகலாம். அது ஒரு 1000ல் ஒருத்தனோ 1,00,000ல் ஒருத்தனோ தான் அந்த மாதிரி ஷைன் ஆகிறான். தோத்து போய் ஷைன் ஆகிறான். அதே மாதிரி தோத்து போய் ஆனால் ஷைன் ஆக முடியாம இந்த மாதிரி அகாடமிக்ஸ்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு 8 hours ஒர்க் அந்த மாதிரி போய் தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா அந்த இடத்துல அவனுக்கு என்ன பேசும்னா சர்டிஃபிகேட் தான் பேசும். ஸோ மார்க் தான் முக்கியம். ஸோ நம்ம இப்படியும் சொல்லிட முடியாது, இப்படியும் சொல்லிட முடியாது. Why should we fail? To win you have to win. இல்ல நம்ம எதுக்கு தோக்குறோம்னா
நம்ம ப்ராசஸோட வேல்யூ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அப்படி வேணுனே தோப்பியா? இல்ல இல்ல நல்லா 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 இல்ல நம்ம வேணும்னே தோக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு ப்ராசஸ்ல நம்ம ஏதோ ஒரு மிஸ்லீட் ஆகிடும், ஏதோ ஒன்று நம்ம சரியா பண்ணாமல் இருப்போம், ஏதோ ஒரு கவனிக்காமல் இருந்திருப்போம், அது நமக்கு ஃபெயிலியருக்கு ஒரு லீட் பண்ணும். ஆனால் அது நமக்கு ஃபெயிலியரை கொண்டு போய் விடும். ஆனால் அதில் நம்ம என்ன பண்ணாம விட்டோம், இல்லை என்ன தப்பாக பண்ணோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதில் நம்ம அதை சரி பண்ணிட்டு நமக்கு இல்ல இவன் சொல்றத வச்சு எனக்கு என்ன தெரியுமா புரிஞ்சுச்சு, அதாவது அந்த ஃபெயிலியர்ங்கிறது நம்ம ஒரு பசில் பார்ப்போம்ல, ஒரே ஒரு எக்ஸிட் இருக்குண்டா, இந்த சைடு உள்ள போனோம், சுத்தி 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 போனோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம போறோம், எதிர்பாராம ஒரு இடத்துல லாக் ஆகிக்கிட்டோம்னா அது வந்து ஃபெயிலியர் கிடையாது. கடைசி அவுட்கம் வந்து வெளியே போறது. அப்ப இந்த சின்ன சின்ன இடையில இருக்கிற ஹடல்ஸ் வந்து ஃபெயிலியரோ இதுவும் இல்லைங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே கதையை மாத்தி வேற பக்கம் போய் அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா சார், நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, எப்படியோ ஒன்று வெளியே போறோம், அந்த வெளியே போறங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், இந்த டைம்குள்ள வெளியே போகணும் அப்படின்னு. ஆனா அந்த டைம்குள்ள நீங்க செத்துட்டானா இல்ல செத்துட்டாங்க இல்ல, எல்லாரும் மேட்ச் முடிஞ்சு வெளியே போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் நீ அந்த நான் வெளியே வந்துட்டேன் இன்னும் அப்படி வரதும் அது வந்து பெரிய ஃபெயிலியரா தான் நான் பாக்குறேன். அப்படி வர வின்னுமே, அப்படி வர சக்சஸுமே ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். everything we should attain at the right time now. ஏன்பா இல்ல இது என்ன சொல்லலாம்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா அதுல இருந்து அவன் பவுன்ஸ் ஆகுறானோ அவ்வளவுக்கு அவன் சக்சஸ் வந்து சீக்கிரமா ரீச் பண்ணலாம். yes then again restart. அப்ப அவன் வந்து அவனோடைய ஃபெயிலியர் வச்சு மட்டுமே மூவ் பண்ண முடியாது, மித்ரிங்களோட ஃபெயிலியரையும் பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி இதனால இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு, அப்ப இதே மாதிரி கான்சிக்வன்சஸா வேற தப்பு பண்ணக்கூடாது. அவன் இப்ப வெளியே வர்றதுக்கு முன்னாடி 2 இடத்துல மாட்டினானா பிரச்சனை இல்லை, 20 இடத்துல மாட்டினானா அவ்வளவுதான். அது இல்ல, ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு அதே தப்பே மறுபடியும் பண்ணானா அது வந்து வேஸ்ட். தப்பு பண்ணலாம், சரி தவறு பண்ணலாம், தப்பு தான் பண்ணக்கூடாது. மிஸ்டர் ஒயிட் நீங்க தப்பு பண்றீங்களா தவறு பண்றீங்களா? அவர் தவறு மட்டும் தான் பண்றாரு, தவறு பண்ணலாம். வேற எதுவும் procrastination. என்னோட ஃபர்ஸ்ட் ஒன் procrastination. inferiority complex. புடிச்சதா பண்ணாம இருக்கிறதே ஃபெயிலியர் தான் எனக்கு பொறுத்தவரை. இல்ல அந்த ஹெசிடேஷன் நிறைய இருக்குது. அவரும் ட்ரை பண்ணுறோம். that's what I'm coming to the point. இப்படி நம்ம எந்த ட்ராக்ல நம்மளை நம்ம இன்னும் மேம்படுத்திக்க, நம்ம இன்னும் டெவலப் பண்ணிக்க நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தாலும் அந்த முயற்சிகள் தவறலாம். இப்போ நம்ம பேசுன மாதிரி நம்ம ஏதோ ஒரு இதுல எக்ஸ்பிளனேஷன் அதான் பண்றீங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் வந்து நல்லதுன்னு சொல்லலாம். எனக்கு நெகட்டிவ் ஒன் தான், பட் புஷ்ஷிங் ஒன். அதாவது வந்து இது இருக்கிறதுனால தான் அது நடக்குதுன்னுவாங்கல்ல, ஃபெயிலியர் இருக்கிறதுனால தான் சக்ஸஸே வருது. அதனால நெகட்டிவ் ஒன்று தான், பட் விச் புஷஸ் அஸ் டுவர்ட்ஸ் பாசிட்டிவிட்டி. அடுத்த நம்மள வந்து வீக் ஆக்குதா ஸ்ட்ராங் ஆக்குதா? That also depends on individual mindset. Depends on the person. Individual mindset, yeah. இல்ல டெம்பரரியா வீக் ஆகுது, பர்மனெண்டா ஸ்ட்ராங் ஆகுது. லைக் எக்ஸசைஸ், நீங்க வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்றீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணி முடிச்ச உடனே நீங்க டயர்டா தான் ஃபீல் பண்ணுவீங்க, இன்ஸ்டன்ட்டான. அது நீங்க டயர்டா ஃபீல் பண்றீங்கிறதுனால வந்து உங்களுக்கு அவுட்கம் நல்லா பர்மனெண்டா வரல. சீரியஸா எதிர்பார்க்கல. That's actually trigger audience. இப்போ என்ன பெரிய புத்தியா கமெண்ட்ல சீரியஸா நல்லது, நான் எதிர்பார்க்கல. இல்ல அதான் சரி. இப்போ வந்து டெம்பரரியா வந்து வீக் தான் ஆகும், நான் தோத்துட்டேன்னா ஃபீல் மனசோட வாய்ப்பு பண்ணுவான். ஆனால் பர்மனெண்டா அவுட்கம்ல பார்க்கும்போது வந்து அவன் தோத்துட்டே வந்ததுனால அவனுக்கு அது பெருசா தெரியாது, அடுத்து அது வந்து அவனுக்கு ஸ்ட்ராங் தான் பண்ணுவான். இல்லை இதை நம்ம எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணலாம். டிபெண்ட் பண்ணி தான் அவன் இப்போ அவன் வந்து ஆல்ரெடி நொந்து போயிருக்கலாம், இல்லை ஆல்ரெடி அவன் ஃபர்ஸ்ட் பில்ட் ஆனதே வந்து அவன் இப்படி தான், நமக்கு எதுவுமே கிடைக்காது, அவனுக்கு ஒரு ஃபெயிலியர் வரும்போது அவன் அவ்வளோதான் முடிஞ்சு, அவன் அவ்வளோதான் என் வாழ்க்கையே முடிஞ்சுன்னு இருப்பான். இல்லை வேற ஒரு பர்சன் வரான் அப்படிங்கும்போது ஓகே இது ஒரு ஃபெயிலியரில் திரும்பி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இதுக்கு தான் இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரோ சம்திங் வேற ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்கான் அப்படின்னா அவன் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பான், அதனால ஒரு கேமில் ஃபெயிலியர் ஆகுது, ஏதோ சம்திங் ஏதோ மிஸ் பண்ணுறான், இந்த விஷயத்தில் ஓகே இது திரும்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணும். இல்லை அவன் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே பார்க்காம வீட்டுக்குள்ளே இருக்கான், நீங்கள் சொன்ன அந்த என்ன தவளை அந்த மாதிரி
அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும்போது வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் பார்த்தாலுமே அது வந்து அவனுக்கு வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ணி அது நீங்க சொல்ற மாதிரி வேற விஷயங்கள் தோண வைக்கலாம். That was a clear explanation given by Mr. Red. Which is destroyed. பெரிய ஒரு ட்ரிகரா இருக்கும். லைக் இந்த இவ்வளவு வந்து நம்ம கட் ஆஃப் நமக்கு இங்க வந்து நின்றுச்சு அப்படின்னா அப்ப அது வந்து நம்ம லெவலை வந்து டைரக்டா கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நெகட்டிவா பாசிட்டிவா எடுத்துக்கிறது டிபெண்ட்ஸ் முன்னாடி क्वेश्चन மாதிரி. பட் ஆனா அந்த ஃபெயிலியர் வந்து நமக்கு நம்மளால இவ்வளவுதான் முடியுது ஏதோ என்ன காரணமா வேணா இருக்கலாம். அவன் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் கடைசி சர்டிபிகேட்ல வந்து இவ்வளவுதான் அப்படிங்கிறது காட்டும். ஒர்த்தினஸ் ஆனா ஒரு சில நேரம் காட்டும். எனக்கு வந்து அது வந்து ஒரு நியூட்ராலிட்டியை வந்து கொண்டு வரும். ஒரு சில நேரம் செம்மையா பண்ணியிருக்கேன் நான் இந்த மாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு ஃபெயிலியர் வர்றப்ப ஒரு 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 நம்ம ஆடிட்டு இருக்கிறவன தம்பி உட்காருப்பா அந்த ஒரு இதுக்கு வந்து பட் இது வந்து வேற ஃபீல்டு. இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு 140 இருக்கு, ஒரு 135 138 எடுத்திருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது ஓகே நான் 138 135 வந்துட்டேன், நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கிளியர் பண்ணலாம் அப்படின்ற இந்த ஃபெயிலியர் வந்து ஒரு பாசிட்டிவா அமையலாம். அது வந்து அமைய வாய்ப்பு இருக்கு. அமையணும். இது வந்து நம்மளோட வியூஸ். இதுல டேக் அவே வந்தா என்ன வேணா நம்ம எடுத்துட்டு போலாம். சரி இப்போ நம்மளோட டேக் அவே சொல்லுங்க. உங்களோட டேக் அவே அந்த ஃபெயிலியர்ல எனக்கு வந்து நீ சொன்னதான் நல்லா அது ஒரு மாதிரி போட்டு தாக்குச்சு. ஓகே அது அப்படியே காத்துல வந்து சக்சஸ் வந்து ஒரு ஃபெயிலியர் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அந்த நேரத்துல கஷ்டமா இருக்கும். பட் லாங் டர்ம்க்கு வந்து அது ஒரு பெயினா ரெக்ரெட்டாவும் இருக்கும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கும். இது வந்து என்னோட டேக் அவே இன்னைக்கு டேக் அவே. பிரைம் வந்து என்னோட அறிவு கண்ணுல கலந்துட்டாரு. மிஸ்டர் ரெட். இல்ல இன்னைக்கு என்னோட டேக் என்னன்னா ஃபெயிலியர் இஸ் ஆல்வேஸ் தி புஷிங் ஃபேக்டர் டு மூவ் ஃபார்வர்ட். நீ தான் சொன்ன. நீ இதுல ஏதோ ஒன்னு சொன்னோம். அதான் வர்கீஸ். சொன்ன மாதிரி தான் ஃபெயிலியர் இஸ் ஜெனரலாவே தான் போட்டான்டா. ஜெனரலா சொல்லு. நம்ம பின்வாங்கிறதா முன்னேற்ற கால பின்வாங்கிறதா நமக்கு ஃபெயிலியர். நம்ம அதை போட்டு மனசை குழப்பிக்காம நம்ம பாதையில் நம்ம போயிட்டே இருந்தோம்னா அது நமக்கு ஃபெயிலியரே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம போயிடுவோம். சூப்பர் ரைட். இன்னைக்கு டேக்அவே இன்னைக்கு நம்ம பேசுனது நமக்கு தெரியும். இந்த வீடியோ வந்து மேபி நம்ம கண்டிப்பாக பண்ணுவோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது ஒன்றும் ரீச் ஆகுமா வியூஸ் பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம வீடியோ ஃபெயில் ஆகுதோ நமக்கு தெரியும், அது கண்டிப்பா ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறது. இந்த உலகமே ஒண்ணு தோத்துட்டேன்னு சொன்னா நீ தோத்துதான் போயிட்ட அந்த மாதிரி. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்றோம். நம்ம இதுக்காக நம்ம டைம் கொடுக்குறோம், நம்ம கொஞ்சம் அறிவை செலுத்துறோம். ஸோ நம்ம அது வந்து வேஸ்டா போகாது. ஒன் டே கண்டிப்பா ஒரு சக்சஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு டேக்கு அதுதான் நான் முன்வைக்கணும்னு நினைச்சேன். என்னன்னா இப்போ எது ஃபெயிலியர்னா, இப்போ நேற்று நாங்கள் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணாடா ஃபெயிலியர் பற்றி ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கிளியர் கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும். அப்போது இப்போ நாங்கள் வந்து அதை நாங்கள் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணோம். அதை பண்ணிட்டோம் இல்லையா, அது சக்ஸஸ். அதை பண்ணாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்திருந்தோம்னா அது ஃபெயிலியர். ஏய் இப்போ நான் சொன்னது நீங்க யாரும் நீ என்கிட்ட சொல்லல, நீ பார்த்துட்டு. ஓகே இது உங்களுக்கு நீ காட்டுற என்ன நான் இந்த வீடியோ பார்க்கவே மாட்டேன். என்னோட மோட்டோ ஒன்றும் இல்லை. நான் என்ன ஆசைப்படுறேன்னா இப்போ தோத்து போறவன் எல்லாம் ஜெயிச்சிருவானான்னு கேட்டா தெரியாது, அது நம்ம கையில் இல்லை. எனக்கு என்னன்னா தோத்து போனவன் ஆல்ரெடி வல்னரபிள், அவன் வந்து ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கான். அவனை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க, புரியுதா? இப்ப நீ ஏதோ ஒரு சோகத்துல இருக்க, என்னால முடியல அப்படிங்கிற சோகத்துல இருக்கிறப்ப இதுக்கெல்லாம் தம்பி நீ அது பண்ணாதப்பா சரி போட்டுரும், நீ இப்படி பண்ணியிருந்தனா கிழிச்சிருக்கலாம். அது எனக்கு தெரியும், நானே எனக்கு ஹோப் பில்ட் பண்ணிப்பேன், நானே இதை ரெடி பண்ணிப்பேன். நீ எனக்கு இன்னும் மோசமாக்கி இந்த சூசைடு, நான் ரொம்ப ஏரினேட் ஆகி எனக்கு ரொம்ப குழப்பத்துல இன்னும் நம்மளை குழப்பி விட்டு அந்த சைடு போற ஏதோ ஒரு ஆளோ ரெண்டு ஆளோ வந்து போகாம இருந்தா போதும். அவன் லைஃப்ல எப்படி ஃபார்வர்ட்ல போறான், சக்சஸ் ஆகுறான், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். வல்னரபிள்ல இருக்கிறவன் இன்னும் மோசமான நிலைமைக்கு போக அவன் விடக்கூடாதுன்னு இல்லை, அவன் சுத்தி இருக்கிற யாரும் வந்து என்கரேஜ் பண்ணாம இருக்கும். ஸோ மக்களே கஷ்டப்படாதீங்க, கஷ்டப்படுத்திக்காதீங்க, அவ்வளோ.
தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ. ஆனா சங்கடமாவே இல்லைல்ல, எவ்வளவு சீரியஸான ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு பைத்தியக்காரன் மாதிரி 3 பேர் சிரிச்சிட்டு இருக்கோம். மக்களே ஃபைனலா இதுல நீங்க உங்க என்ன டேக்அவே எடுத்துக்கலாம், இதுல உங்களுக்கு ரிலேட் ஆனது ரிலேட் ஆகாது நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். பட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது அது அப்படியே முடிஞ்சு போறது.